Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக நான் இப்போ அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டு இருக்கேன். என்ன மேட்டர்னா வந்துட்டு முடி வெட்ட போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு முடி வந்து எனக்கே கொஞ்சம் என்னடா இது ரொம்ப கிளம்ஸியாக இருக்கே, வெட்டிலாம் யோசிச்சுட்டே இருந்தேன். பட் ஆனால் கடைசி வரைக்கும் வெட்டல. சரி இப்போ ஃபைனலாக வெட்டியே ஆயிடணும்னு சொல்லிட்டு யோசிச்சு டிசிஷன் பண்ணேன். பிகாஸ் அதுக்கான ரீசன் ஒன்று இருக்குது. இன்னொன்று என்னென்னா, நான் இப்போ காரில் போகிறேன், ஆட்டோவில் போகிறேன். ஆட்டோ புக் பண்ணியிருந்தேன். அதனால தான் அர்ஜென்ட்டாக கீழே இறங்கிட்டேன். காரில் போகிறதால தான் பொறுமையாக அவங்ககிட்ட பேசிகிட்டே கூட போயிருப்பேன். ஆட்டோலாம் டக்குன்னு கேன்சல் ஆகிடுது. எங்கே போனாலும் நம்ம வழக்கமாக ஒரு இடத்துக்கு முடி வெட்டுவோம்ல. நான் சொல்லியிருக்கேன், நான் வழக்கமாக பல வருஷமாக வெட்டிட்டுருக்கேன்ட்டு. ஸோ அதெல்லாம் போகிறேன். போயிட்டு இப்போ நான் பேசுறதுக்கு இருக்கேன். நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே, வந்துட்டோம். நம்ம ஹேர் கட் கடைக்கு வந்துட்டோம். வணக்கம். ஷாக்கிங்காக பார்க்குறீங்களா? Guys, ஹேர் கட் பண்ணியாச்சு. எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கா நல்லா இல்லைன்றது நீங்கள் தான் சொல்லணும். ஓகே, கமெண்ட்ல சொல்லுங்கள். சரி, ஓகே, நான் வெளில போகணும். நான் அப்படியே வச்சுட்டு தான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆக்சுவலாக இந்த கட்டிங் பேர் முல்லட் ஹேர் கட்டுன்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக இதுதான் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் வேணுன்றதை நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் எனக்கு அது ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாதனால அது வேறு மாதிரி கன்வே ஆகி வேறு மாதிரி கட் பண்ணுற மாதிரி போயிடும்ன்றதுனாலே நான் அந்த மாதிரி கட் பண்ணதில்லை. பட் பார்த்தா இது பேர் முல்லட் ஹேர் ஸ்டைலாம். ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து ரெஃபரன்ஸோட காமிச்சேன். ஸோ நம்ம ப்ரோ பக்காவாக பண்ணி கொடுத்துட்டாரு. சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு பசங்களுக்கு இது ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம முடி வெட்டிட்டு நம்ம முடியை சலூனில் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும். ஆனால் வீட்டில் வந்து பார்த்தா அது வேறு மாதிரி இருக்கும். எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. ஆனால் அப்படிலாம் இல்லை. நான் போயிட்டு வந்துட்டு ஆட்டோவில் தான் வந்தேன். இத்தனைக்குமே போயிட்டு வந்துட்டு பார்க்குறேன், நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குது. ஸோ எஸ், எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப நாளாக கட் பண்ண நினச்சிட்டு இருந்தேன். கட் பண்ணவே இல்லை. சரி, ஓகே, கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணியாச்சு. இல்லை, இன்னொரு மேட்டர் என்னன்னா வந்து, நான் ஹேர் கட் பண்ண போகிறேன்றது தீப்ஸுக்கு தெரியும். பட் ஹேர் கட் பண்ணிட்டேன். நான் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நான் தீப்ஸ் கிட்ட ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ காட்டல. ஸோ பார்ப்போம் அவர் ரியாக்ஷன் என்னவா இருக்குன்ட்டு. தெரிஞ்சு அவளுக்கு அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவளுக்கு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் கொஞ்சம், அவளுக்கு எனக்கு ரொம்ப முடி அதிகமாக இருந்தால் நான் கம்மி பண்ணிக்கோன்னு சொல்லுவாள். இட்ஸ் யுவர் கால். பட் எனக்கு தெரிஞ்சு கம்மி பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். பட் ஸ்டில் ஓகே, அவளோட ரியாக்ஷன் என்ன இருக்குன்றது பார்ப்போம். நான் இப்போ அவளை தான் கூப்பிட போயிட்டுருக்கேன். கைஸ் வந்தாச்சு. இப்போ தீப்ஸோட ரியாக்ஷன் என்னன்றது பார்க்கலாம். நல்லா தான் இருக்கணும், நல்லா தான் இருக்கும், நம்புவான். நல்லா இருக்கு, நல்லா இல்ல, சொல்லு, எதனா சொல்லு. நல்லா இருக்கு. சரி, இது எது குறுந்தாடியில மீசா எடுத்ததுனால அவர் மீசை எடுத்துட்டாரு பொஸ்குன்னு எல்லாத்தையும். இதே தான் ரொம்ப சின்ன பையனா தெரியுவேன். நல்லா இல்லையா? இல்லைங்க, நான் கேமரா ஆஃப் பண்ணி கேட்குறேன். எனக்கு கேமரா ஆஃப் பண்ணோடனே ரியாக்ஷன் கிடைச்சிருச்சு. அவ்வளோதான் நான் சொல்ல, வேற எதுவும் நான் சொல்ல மாட்டேன். A few moments later. பிச்சு வழக்கம் போல கார் வந்து நிப்பாட்டினோடனே வெளில வந்து எட்டி பார்த்தா பவுடர்லாம் போட்டிருக்கிறா. மூஞ்சில் பவுடர்லாம் போய் வச்சிருக்கான். ஓ பிச்சு, பிச்சு எங்க பிச்சு காணும்? ஏய் இங்கே வா. என்னது இது மூஞ்சில பவுடரு? யார் போட்டு விட்டா? கிஸ்லே லகாயா பவுடர்? என்ன பண்ற நீங்க பாருங்க, ஸ்டைலா நிக்க வேற. புடி 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 புடி. ஏய் இங்க வாடி, இங்க வா. அக்கி குத்து போ. அக்கி ப்ளீஸ். அப்பா என்னது இது மூடி வச்சிருக்க? என்னது இது என்னது என்ன மூடி வச்சிருக்க? என்ன மூடி வச்சிருக்க? சரி, நான் மேலே போகிறேன், அப்புறமா வா. சரியா? ஓகே சரி, ஓகே மூஞ்சில் பவுடர் துடைக்குமா வச்சு முடிந்தியா? ஏன் என்ன தேதி இது?
ஆளு போடுறாரு. மொதல் நல்லா இருந்தா குட்டி ஒன்றா இருக்கும்போது இப்போ ரொம்ப சேடு பண்றா அப்படின்றா. பார்க்கலாம் சொல்ல நான் சொன்ன குழந்தை தானே ஏன் அப்படின்ற. இல்லை சார் கொஞ்சம் சொன்னதெல்லாம் கேட்டுப்பா. இப்பெல்லாம் எது சொன்னாலும் கேட்க மாட்டா, இஷ்டத்துக்கு பண்றான், ரொம்ப சேட்டை பண்றான்றார். ஆக்சுவல் மேட்டரா அவர் ஏன் புலம்புறாருன்னா அவன் என்ன பண்றாலாம் வீட்டில் இருக்க பருப்பு சாதம் எல்லாத்தையும் பாத்திரத்தை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தண்ணி ஊற்றி விட்டுறாலாம். ஸோ அது அவங்களால யூஸும் பண்ண முடியறது இல்லை. அதுக்கப்புறம் பர்ஸ்ல காசு வச்சிருப்பாரு போல. அதை எடுத்துட்டு அதுலேருந்து 500 ரூபாய் இல்லை 100 rupees இல்லை எடுத்துட்டு வாவா கடைக்கு போகணும் காலங்காத்தால முதல்ல ஒத்த காலில் நிற்கிறானா. இப்போ பவுடர் டப்பால இருக்க எல்லாம் போட்டு மூஞ்சில் அப்பி வச்சிருக்கா. அதான் அவ்வளோ பவுடரா இருக்குன்னு சொல்றாரு. பாவம் அவர் சைட்லேருந்து அஸ் அ பேரண்டா பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டம் தான். டீ போடலாம் வந்தேன், பார்த்தா பாத்திரம் எதுவுமே கழுவலை. சரி ஓகே எப்படி பார்த்தாலும் நம்ம இப்போ கழுவிட்டுலாம் போட்டுட்டு இருந்தா டைம் அவன் சோம்பேறியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் பால் டீக்கு ஓகேவா நான் ஒரு நாள் தான் நான் குடிக்கப்பேன். வேற பாத்திரமே இல்லை என்ன பண்றது அதனால சொல்லிட்டு நானும் யோசிக்கவே இல்லாமல் யோசிக்காம பாருங்க இவ்வளோ பெரிய பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஒரு கிளாஸ் பாலை காய்ச்சது எவ்வளோ பெரிய சோம்பேறித்தனம். உள்ளே செக் பண்ண உள்ள ஒரு குட்டி பாத்திரம் இருக்குது, அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அழகாக அதை யூஸ் பண்ணலாம். இதான் வாழ்க்கையில் நம்ம சும்மா யோசிக்காமே இஷ்டத்துக்கு அப்பப்போ தொண்டரை பண்ணிட்டு போயிடுவீங்க. சரி நான் போய் டீ குடிக்கிறேன். டாட்டா. குளிச்சுட்டு வந்தேன், அதனால முடி கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். நாளைக்கு நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், கொஞ்சம் தூரம் நம்ம ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி போகிறேன். அண்ட் நான் போகிற ஊருவே இது வரைக்கும் நான் போவே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் லிட்டரலாக. இன்னொரு முக்கியமான மேட்டர்னா நான் தனியாக ட்ராவல் பண்ண போகிறேன். நான் லாஸ்ட்டாக தனியாக எப்போ ட்ராவல் பண்ணேன் ஒரே ஒரு வாட்டி கோயம்புத்தூர் போனேன், அப்போ தனியாக ட்ராவல் பண்ணேன். அதுவும் ஆயிடுச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பட் அதுவுமே போயிட்டு இங்கேருந்து ஜஸ்ட் இந்த ஃப்ளைட் டைம் மட்டும் தான் நான் தனியாக ட்ராவல் பண்ணது. ஆனால் இந்த வாட்டி நான் லிட்டரலாக ஒரு 2 daysக்கு வெளில போகிறேன். ஸோ எஸ் மிக்ஸ்ட் எமோஷன்ஸ், மிஸ்ஸிங்ஸும் நிறையா இருக்குது தனியாக போகிறோமே லீவ்ஸ் விட்டுட்டு. அண்ட் அட் த சேம் டைம் இன்னொரு ஓகே ஒரு புது விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஓகே பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு என்சைசமும் வருது. அண்ட் எங்கே போகிறேன்றது எனக்குமே ரொம்ப புதுசு, கேட்குறவங்களுமே ரொம்ப புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நான் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். இப்போ போயிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணணும். முடி வாராமல் ஒரு மாதிரி கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது, சீக்கிரம் நல்லா தான் இருக்குது, பட் கொஞ்சம் கேவலமாக இருக்குது ஏன்னு தெரியல. நாளைக்கு போகிறதுனால புது பேக் வாங்கியிருக்கோம் இல்லையா, நம்ம அந்த புது பேக் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே 2 நாள் தான். ஸோ பெருசாக 2 நாளுமே 2 ட்ரெஸ்ஸு போதும், எனக்கு தெரிஞ்சு 2 ட்ரெஸ் போதும். ஸோ நான் 2 ட்ரெஸ் தான் பிளான் பண்ணியிருக்கேன் அந்த பேக்கில் வச்சுட்டு. மற்றபடி நம்ம திங்ஸு லேப்டாப்பு ஃபோனு சார்ஜர்லாம் வைக்கிறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எக்ஸைட்டட் எனக்கு இந்த புது பசங்களாம் அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகும்போது புது பேக் ஷூ சாக்ஸ்லாம் போடுவாங்களே, அந்த எக்ஸைட்மெண்ட் மாதிரி எனக்கு இந்த புது பேக் யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன்னா நான் ரீசெண்டாக தான் இந்த பேகு, பவர் பேங்க்கு, மைக்கு எல்லாம் புதுசாக வாங்கினேன். வாட்டர் பாட்டில் வரைக்கும் புதுசாக வாங்கினேன். ஸோ அது யூஸ் பண்ணால் ஒரு புது சின்ன வயசில் ஸ்கூல்லலாம் புதுசாக வாங்கினா ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, அந்த எக்ஸைட்மெண்ட் தான் உள்ளே வந்துட்டே இருக்கும். உங்களுக்கும் அது இருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக நான் மெயினாக எனக்கு இந்த வாட்டர் பாட்டில் வாங்கும்போது செம்மையாக கனெக்ட் ஆயிடுச்சு. இது நம்ம சின்ன வயசில் வாட்டர் பாட்டில் புதுசாக வாங்கின ஃபீல். நான் கூட ஒரு வாட்டி இன்ஸ்டாகிராமில் சொல்லி போட்டேன், கிளம்புவோம். அண்ட் தீப்ஸ்மே வெளில ஒரு எக்ஸைட்டிங்கான ஷூட்டுக்கு வெளில போயிருக்கா. அது என்னன்றது கூடிய சீக்கிரம் உங்களுக்கே தெரிஞ்சோம், நான் அதில் ரிவீல் பண்ண விரும்பல. பட் ஸோ எக்ஸைட்டிங், ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் ஹர். இந்த விஷயம் நடக்குதுன்ற போது ஸோ எஸ் ஜாலியாக பண்ணிட்டுருவான்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவளுக்கு முடிஞ்சு அவரோட போய் பிக் பண்ணிட்டு ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரும் ஜிம்முக்கு போகிறதா இருந்தோம். பட் எனக்கு தெரிஞ்சு போக முடியுமான்னு தெரியல. 1 வீக் ஆயிடுச்சு, கொஞ்சம் கஷ்டம் தான். பட் வில் ட்ரை டு. அதான் நானும் குளிக்க ரொம்ப கசகசம் இருந்துச்சு, ரொம்ப கேர் ஆகிட்டே இருந்தது. என்னன்னு தெரியல, இந்த கிளைமேட் சேஞ்சுனால என்னன்னு தெரியல. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு பேக்கிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி நான் பவர் பேங்க் போட்டேன், மைக் எடுத்துகிட்டு போகிறேன், கண்டிப்பாக தேவைப்படும்னு எனக்கு தெரியும். அதனால் மைக்கு, பவர் பேங்க்கு. அண்ட் ஃபஸ்ட் டைம் நம்ம vlog ஆப்வியஸ்லி vlog ஃபோனில் தான் எடுக்க போகிறேன். மைக் போட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். நம்ம ட்ரை பண்ணி கற்றுப்போம், ஓகேங்களா? பேக் வாங்கின மாதிரி புதுசாக அப்படியே பேக் பண்ணி வச்சிட்டேன். எப்படி வந்துச்சோ அப்படியே இருக்கு லிட்டராக, திரும்பி அதே மாதிரி பேக் பண்ணி வச்சிட்டேன். கடைசியில் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் எங்கே போனேன் எது போனேன். ட்ரெஸ்ஸுமே சரி ஒரு 2 ட்ரெஸ் தானே பிளான் பண்ணிட்டேன். அந்த ட்ரெஸ்ஸு துவைச்சிருக்கான்றது யோசிக்கல, துவைக்காம தான் இருந்துச்சு எவ்வளோ. ஆனால் இப்போ தான் வாஷிங் மிஷினில் எடுத்து போய் போட்டு வந்திருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும். நைட்டு காய வச்சு காலையில் எடுத்துகிட்டு போவேன். நாளைக்கு மத்தியானமாக தான் போகிறேன். ஓகே இன்னும் 50 நிமிஷம் இருக்குது. பட் இட்ஸ் ஓகே, நம்ம எங்கன்னா நைட்டு காய போட்டுக்கலாம். ஸோ நாளைக்கு மத்தியானமாக தான் ஃப்ளைட்டு. ஆமாம் கைஸ், மணி இப்போ ஆக்சுவலாக 10:30. அது நான் கீழே ஒரு வேலையாக வந்தேன். அச்சீவ் பண்ணிட்டு போயிருக்க வேலையை பார்த்தீங்களா? நைட் யாருன்னா பார்த்தா என்ன அவரு பயந்துட மாட்டாங்க. சேரெல்லாம் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி பாருங்க. பொம்மை உட்கார வச்சுட்டு போயிருக்கேன். பொய்யால் நானே லைட்டாக பயந்துட்டேன், யாரா அது உட்காந்துருக்கா அப்படின்ட்டு. சேட்டை